எதுக்கு நாங்கள் கோயில் போகிறோம் மேடம்? நான் சொன்ன செய்திக்கு சும்மா கோயில் போனேன். என்னது அவங்க பேர் தெரியாது, கோயில் பேர். 4 மணிக்கு போகிறோம். அப்போ தான் எல்லாம் பால் கொண்டு போகிறாங்க மேடம். 4 மணிக்கு மொத்தம் எல்லாம் பால் கொண்டு போகிறாங்க. சரி, பால் கொண்டு போகிறாங்க மேடம் கோயிலுக்கு. அப்போ தான் வந்து கோயில் வந்து எல்லாம் கழுவு போகிறாங்க. சார் இப்போ நீங்கள் இதை சொல்கிறீங்க, நாங்கள் பாரம்பரியமாக இதே மாதிரி பழகிட்டோம் சார். இப்போ எங்களுக்கு தெரியல. பட்டுருங்க அவ்வளோதான். அடுத்த போய் நீங்கள் முஸ்லீமாக பிறப்பீங்க, அவ்வளோதான். இல்லை பண்ண மாட்டீங்க, அவ்வளோதானே. முஸ்லீம் தான் பண்ணுறாங்க மேடம். பண்ணுறது எங்களுக்கு டக்குன்னு அந்த மனசு வரமாட்டேங்குது சார். அதுக்கு என்ன காரணம் சார்? அதான் உங்கள் சான்ஸ், உங்கள் சாய்ஸு. நீங்கள் மாற உங்கள் சாய்ஸு. இது நான் கதை சொல்கிறேன். பால் கொண்டு போகிறாங்க, இன்னொன்னா கோயிலுக்கு போகிறாங்க. வெளியே வந்து ஒரு நாய் மேடம் சாணி சாப்பிடுது மேடம். நான் படம் பிடிச்சிருக்கேன் மேடம். அதாவது சாப்பாட்டுக்கு இல்லாமல் சென்னையில் ரோட்டில் வந்து சென்னையில் வந்து அந்த 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 மாடு அந்த நாய்க்குட்டி நாய் வந்து மேடம் சாணி சாப்பிடுது. ஓ, அந்த பாலை நீங்கள் நாய் கொடுக்கலான்றீங்க? ஆமாம் தானே, அது உயிர் தானே. சரி, ஊற்றுற பாலை வந்து கொடுக்க வேண்டாம் தானே. சரி, பால் ஊற்றுது, அந்த ஊற்றுற கணக்கை பண்ணிட்டு ஒரு இதில் போட்டு அவங்க கொண்டு போவாங்க வீட்டுக்கு மேடம். தப்பா மேடம்? இப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, இப்போ அது மாதிரி பால் ஊற்றி இறைவனுக்கு வழிபட்டு வந்துட்டோம். இப்போ திடீர்னு அதை நிறுத்திட்டோம்னா எங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துடும்ன்ற ஒரு பயம் எங்களுக்கு இருக்குது சார். ஒரு கஷ்டம் வராது, சந்தோஷம் வரும். இறைவன் இயற்கை சந்தோஷம் மேடம். தெரியுது மேடம்? இதெல்லாம் சொல்லி 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 உட்காந்துருங்க மேடம். அப்படி இருங்க, அவ்வளோ சொல்லுவேன். That is Hinduism, madam. Creation, sustaining, and judgment. எப்படி ஜட்ஜ் பண்ண போறீங்க? அந்த பிறகு நீங்கள் என்ன ஆக போறீங்களோ அப்போ தான் ஜட்ஜ்மெண்ட்.